கல்யாணம் ஆகி 3 வருஷம் 3 மாசம் மட்டும்தான் என் கூட நல்லா வாழ்ந்தாரு. என்கிட்ட சரியா பேசாம அவங்க சிஸ்டர் பேச்சு அம்மா பேச்சு கேட்டுட்டு அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டுறது. பக்கத்து வீட்டுல கூட யார்கிட்டயுமே என்னை பேச விட மாட்டாங்க. அந்த கேட்ட கூட நான் தாண்டக்கூடாது, ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். கல்யாணம் பண்ணும்போது நான் ஐடி ஜாப் ஒர்க் பண்றேன், மந்த்லி 1 lakh salary வாங்குறேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணாரு சார். அதுக்கு எதுவுமே எனக்கு தெரியல சார். வீட்லயே தான் எப்போதும் இருப்பாரு சார். வேலைக்கு போற மாதிரியோ என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டார் சார். அவர் இப்ப வரைக்கும் என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சேலரி வாங்குறாரு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கும் அவருக்கும் சண்டை வந்தா அவங்க தங்கச்சி வந்து என்ன அடிப்பாங்க சார். என்ன தங்கச்சி விட்டு அடிக்க விடுறீங்க அப்படின்னு கேட்டா, என் தங்கச்சி கட்டின வீடு அடிக்கதான் செய்வா, நீ வாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஏதாவது சண்டை வந்து என்னால அந்த வீட்டை விட்டு வெளியில கூட கிளம்ப முடியாது சார். லாஸ்டா சண்டை வந்தப்போ போட்டு கீழே போட்டு கழுத்துல கால் வச்சு மிதிச்சு, நீ அடி வாங்கும் போது சத்தம் போடாம அடி வாங்கணும், சத்தம் போட்டீங்கன்னா குழந்தையை கொண்டுருவேன்னு குழந்தைய தூக்கி வச்சுட்டு மிரட்டினாரு சார். எனக்கு நடக்கிற மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது சார். அந்த குழந்தை அது குழந்தை மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும், எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும் சார்? என்னோட நேம் ஜெனிஃபர். எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஒரு கல்யாணம் ஆகி 3 வருஷம் 3 மாசம் மட்டும்தான் என் கூட நல்லா வாழ்ந்தாரு. ஒரு 3-4 மாசம் மட்டும்தான் என் கூட சரியா வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் பாப்பா வயிற்றுல வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சரியா பேசாம அவங்க சிஸ்டர் பேச்சு அம்மா பேச்சு கேட்டுட்டு அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டுறது, அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. ஏதாவது வெளியில கல்யாணத்துக்கோ இல்லை வெளியில எங்கேயாவது போகும்போது கூட்டிட்டு போனாலோ எனக்கு இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டேன், எனக்கு வெளியில கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த மாதிரி 50 பவுன் 100 பவுன் கல்யாணம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எம்பி பொண்ணு யாரோ எம்பி பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லி கூட ரொம்ப அசிங்கமா பேசி 5 monthsல கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டுட்டாங்க. 5க்கு மருந்து கொடுத்து 5 monthsல கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டு ரோட்ல இறக்கி விட்டு வந்துட்டாரு. அப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் என்கிட்ட போன் பேசல, எப்படி இருக்க என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல. வளகாப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், வளகாப்புக்கும் வரல. டெலிவரிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், டெலிவரி பாப்பா பிறக்குள்ள சைன் போடுறதுக்குள்ள அவர் வரல. அது கூட நான் கால் பண்ணி கூப்பிட்டேன், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட அவர் குழந்தை பிறந்தப்ப கூட அவர் வரல. குழந்தை பிறந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்துல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது. 3 மாசங்கள ஒரு 8 monthsல மறுபடியும் நான் நல்லா வச்சுக்கிறேன்னு கோர்ட்ல எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு போனாரு. போன்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. நான் எங்க அம்மா கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது, எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அதனால நான் போன் பேசுவேன்னு சொல்லி கோர்ட்லயே சொல்லி சரி போன் வச்சுக்கலான்னு சொல்லி நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் மறுபடியும் ஒரு 6 months நல்லா இருந்தாரு. திரும்பவும் அந்த போனை ஒரு 1 monthலயே போனை பிடுங்கிட்டாரு. போனை பிடுங்கி ஏதோ பண்ணிட்டாரு. அம்மா கிட்டயும் யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது, நாங்க எங்க பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு உள்ளேயே வச்சிருந்தாரு. வெளியில எங்கேயுமே பக்கத்து வீட்டுல கூட யார்கிட்டயுமே என்னை பேச விட மாட்டாங்க. அந்த கேட்ட கூட நான் தாண்டக்கூடாது, ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். தொட்டதுக்கும் என்ன கேட்டாலும் நான் எங்க போறீங்கன்னு கூட என்கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்டா கூட அதெல்லாம் உனக்கு தேவையில்ல அப்படிதான் பேசுவாரு. என்கிட்ட ஒரு ஃப்ரீயாவே பேச மாட்டாரு. எப்போதும் அம்மா தங்கச்சி கூட மட்டும்தான் பேசிட்டு இருப்பாரு. நகை எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து நகை எல்லாமே என் மாமியார் தான் வாங்கி வச்சுப்பாங்க. என்கிட்ட ஒரு நாளும் என் ரூம்ல என் நகை இருந்ததே கிடையாது. எங்கேயாவது வெள்ளை பருப்பு போட்டு கொடுப்பாங்க, திரும்ப அவங்களே தான் வாங்கி வச்சுப்பாங்க. என்கிட்ட நகையெல்லாம் கொடுத்ததே கிடையாது. ஆமா, இப்போ பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட்ல இருந்து நான் நல்லா வச்சுக்கிறேன்னு கூட்டிட்டு போய் பாப்பாவுக்கு அடுத்த 3 monthsல பர்த்டே வந்த போது எங்க வீட்டுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணல, அவங்க ஃபேமிலியில மட்டும் சொல்லிதான் கிராண்டா பண்ணாரு. பர்த்டே பண்ணிட்டு பர்த்டே முடிஞ்சோடனே உங்க வீட்டுல இருந்து என்ன எதுவுமே செய்யல போகல என் குழந்தைக்கு, இதுதான் உங்க குடும்பமான்னு சொல்லி அதுக்கு கூட என்னை அசிங்கமா டெய்லி திட்டுவாரு, உன் வீட்டுல எதுவும் செய்யலன்னு. எனக்கு கோர்ட்ல இருந்து எதுவுமே இல்லாம தான் நான் அவர் கூட போனேன். எதுவுமே வேண்டாம் நீ வா நான் பாத்துக்கிறேன்னு அழைச்சிட்டு போயிட்டு, ஆனா எதுவுமே செய்யாம தான் வச்சிருந்தாரு. எனக்குன்னு எதுவுமே என்னையும் பாத்துக்கல, பாப்பாவே ஒழுங்கா பாத்துக்கல. பாதி நாள் வீட்டுக்கே வர மாட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவர் வந்து பெயில் வாங்கியிருக்காரு, எங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப 24 கல்யாணம் பண்ணும்போது நான் ஐடி ஜாப் ஒர்க் பண்றேன், மாசம் மந்த்லி 1 lakh salary வாங்குறேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணாரு சார். அதுக்கு எதுவுமே எனக்கு தெரியல சார். வீட்லயே தான் எப்போதும் இருப்பாரு சார். வேலைக்கு போற மாதிரியோ என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டார் சார். அவர் இப்ப வரைக்கும் என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சேலரி வாங்குறாரு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கும் அவருக்கும் சண்டை வந்தா அவங்க தங்கச்சி வந்து என்ன அடிப்பாங்க சார். என்ன தங்கச்சி விட்டு அடிக்க விடுறீங்க அப்படின்னு கேட்டா, என் தங்கச்சி கட்டின வீடு அடிக்கதான் செய்வா, நீ வாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார்.
ஏதாவது சண்டை வந்து என்னால அந்த வீட்டை விட்டு வெளியில கூட கிளம்ப முடியாது சார். கேட்டெல்லாம் இழுத்து பூட்டிடுவாங்க, பூட்டு ரூம்குள்ள போட்டு அடிச்சிருவாங்க சார். லாஸ்டா சண்டை வந்தப்போ போட்டு கீழே போட்டு கழுத்துல கால் வச்சு மிதிச்சு, நீ சத்தம் அடி வாங்கும் போது சத்தம் போடாம அடி வாங்கணும், சத்தம் போட்டீங்கன்னா குழந்தையை கொண்டுருவேன்னு குழந்தைய தூக்கி வச்சுட்டு மிரட்டினாரு சார். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு கால் தெரியாம வீட்டுக்கு போன் எடுத்து வீட்டுக்கு கால் பண்ணி, நீங்க வரலன்னா நான் இருக்க மாட்டேன், என்னை வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு அழுது நிறைவு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க சார். எஸ்எஸ்பி ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். எனக்கு எனக்கு நடக்கிற மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது சார். அந்த குழந்தை அது குழந்தை மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும், எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும் சார்? எனக்கு போட்ட எல்லா அவர்கிட்ட இருந்து எதுவும் இல்லைனாலும் எங்க வீட்டுல இருந்து செஞ்சது. நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன் சார். இது வரைக்கும் இந்த 3 வருஷமாவே நான் அம்மா வீட்டுல தான் இருக்கேன். எனக்கு அவர் எதுவுமே 1 ரூபாய் கூட செஞ்சது கிடையாது. எங்க அம்மா தான் எனக்கு அப்பா கிடையாது சார், அம்மா மட்டும்தான். அவங்க எவ்வளவு நாள் என்ன பாத்துப்பாங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு என் குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். கார் வாங்குறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எனக்கு ரிட்டர்ன் திருப்பி கொடுக்கணும் சார். மொத்தம் 20 பவுன் சார். ரிலேட்டிவ் செஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 20 பவுன் சார். என்னை ரொம்ப அடிச்சு துன்புறுத்து. நான் பிரெக்னண்டா இருக்கும் போதே என்னை ரொம்ப அடிச்சாங்க. அடிச்சு அப்பெல்லாம் என்னை வீட்டுக்கு போன் இல்லாதனால நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்பாவும் இல்லாதனால நான் எல்லாத்தையும் வீட்டுல ஷேர் பண்ண முடியாம பல விஷயம் நான் எல்லாத்தையுமே வீட்டுல ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா நான் ஏதாவது ஒண்ணு வீட்டுல சொல்லிட்டா கூட நீ எல்லாத்தையும் வீட்டுல சொல்ற அப்படின்னு சொல்லி கூட என்ன டெய்லியும் அடிப்பாரு. அடிச்சு கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொன்னா நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க குடும்பத்துல உள்ளங்கைய வச்சு மூடிடுவேன் அப்படிலாம் பேசுவாரு. இந்த மாதிரியே ரொம்ப நாள் எங்க மாமாவை அசிங்கமா பேசுறது. ஃபர்ஸ்ட் இவர் தான் பேசுவாரு எங்க மாமாவை. பேசிட்டு எங்க மாமா சைக்கோன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாருன்னு சொல்லி அதை வச்சு அசிங்கமா ரெக்கார்ட்ல கூட ஆடியோலாம் கூட எல்லாமே இருக்கு, ப்ரூஃப்லாம் கூட. இப்போ இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு 24 இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி நகை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எல்லா குழந்தையும் என்னையும் பார்க்காம இருக்காரு, ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பெயில் வாங்கிட்டாங்க, எங்களால எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து நீங்க நாளைக்கு வாங்கன்னு 1 வீக்கா 24ல இருந்து இன்ன வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அவரை கூப்பிடவும் இல்லை. அன்னைக்கு கோர்ட் அட்டன் பண்ணும்போது பெயில் போட்டிருக்கோம், டெய்லி வந்து சைன் போட்டு போக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு தீர்வு வேணும் சார். நான் 3 வருஷமா இப்படியே குழந்தை தூக்கிட்டு நான் எந்த தப்புமே பண்ணல சார். நான் உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் சார் என்ன இந்த வீட்டுல வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த கார்ல போய் முன்னாடி உட்காந்தா நீ முன்னாடி எல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். அந்த வீட்டுல எனக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. அவங்க வந்து என்னோட நகையை வாங்கி பூட்டி அவங்க சிஸ்டர் கிட்ட தான் கொடுப்பாங்க சாவியை, என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு நாள் அவங்க எதை எங்க வைக்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது சார். அவங்க சிஸ்டர் தான் சார், அவங்க வீட்டுக்கு எல்லாமே அவங்க சிஸ்டர் தான். தங்கச்சியை வீட்டோட வச்சுட்டு என் தங்கச்சி மாதிரி பொண்ணு கிடைச்சா கூட நான் நல்லா இருந்திருப்பேன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு சார் அவரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், இன்னும் 2 daysல நாங்க பாக்குறோம். கண்டிப்பா நாங்க பிடிச்சி உட்கார வச்சுட்டு உன்னை கூப்பிடுறோமா. ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இங்க எதுவுமே பண்ண முடியல. அவரை அட்லீஸ்ட் வந்து என்னோடது வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டா கூட பரவாயில்ல சார். என்னோடதையும் எல்லா நகையும் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு என் குழந்தைய வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம நான் அப்பாவும் இல்லை என் அம்மா வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். என் தம்பி ரொம்ப சின்ன பையன் சார், அவன் லைஃப் அவன் பார்க்கணும்ல. நான் போய் அங்க இருந்து பாரமா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். இவர் வாழ வைக்கிற மாதிரி எல்லாம் தெரியல சார். இவர் திரும்ப கூட்டிட்டு போனாலும் என்ன கொடுமைதான் படுத்துவாரு, அடிக்கதான் செய்வாரு. அதனால என்னோட திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு என்ன ஆச்சுனோ அதை இங்க எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.